அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2026க்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி 3/5/2026லேருந்து நீங்கள் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 2/6/2026 ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 10 ஸ்டெப்பு இருக்குது. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இந்த அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ யாரெல்லாம் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலமாக எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா, யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். இந்த யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கான ஒரு வேலிட் இமெயில் ஐடி நமக்கு வேணும். அதோட நீங்கள் கையில் ஒரு மொபைல் ஃபோன் வித் ரிஜிஸ்டர் நம்பரோடு இருக்கணும். அதாவது என்னென்னா, அந்த நம்பர் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்துட்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே நீங்களாக ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி தான் யூசர் நேமு. பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வச்சோ இதை வச்சு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சோடனே ரெண்டாவது ஸ்டெப் லாகின் கேட்கும். நீங்கள் கொடுத்துருக்க இமெயில் ஐடி தான் உங்களோட யூசர் நேமு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துருக்கிறது தான். அதை கொடுத்து நீங்கள் உள்ளே லாகின் பண்ணி போயிடுறீங்க. ரெண்டாவது ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆகிரும். மூணாவது ஸ்டெப்லேருந்து தான் இன்ஃபர்மேஷன் நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க. மூணாவது ஸ்டெப்பில் என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுடைய ஆதார், அட்ரஸ், பேரண்ட் டீட்டெயில், காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே உங்கள் டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் மூணாவது ஸ்டெப்பில் அப்டேட் பண்ண போகிறீங்க. நாலாவது ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் பர்சன், ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரிஸு, அதாவது ஆர்மி கோட்டாவில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் நாலாவது ஸ்டெப்பில் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அஞ்சாவது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், உதவித்தொகை. இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ மாணவருக்கு இவங்களுக்கு பிஎம்எஸ்எஸ் ஸ்காலர்ஷிப் வரனால நீங்கள் இதை இன்கம் சர்டிஃபிகேட் வேலிட் இன்கம் சர்டிஃபிகேட் இதில் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆறாவது ஸ்டெப்பில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, ஸ்கூலுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன். நீங்கள் எந்த போர்டு படித்தீங்க, ஸ்கூலுடைய நேமு, இயர் ஆஃப் பாசிங், உங்களுடைய மார்க் டீட்டெயில்ஸு, ஹால் டிக்கெட்டில் இருக்க ரிஜிஸ்டர் நம்பர், இது எல்லாமே நீங்கள் பார்த்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏழாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, அகாடமிக் இன்ஃபர்மேஷன், கல்வியுடைய மதிப்பெண். அதாவது நீங்கள் எடுத்த மார்க்கு, ரிஜிஸ்டர் நம்பரு, மார்க்கு, நீங்கள் எந்த இயர் முடித்தீங்க அப்படிங்கிறது. இது 6 ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். இப்போதைக்கு பண்ண முடியும். ரிசல்ட்டுக்கு அப்புறமா தான் 7வது ஸ்டெப்பு நீங்கள் போக முடியும். ஏன்னா இன்னும் ரிசல்ட் வரல. மார்க் வந்தோடனே உங்களுடைய மார்க் எல்லாமே அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். 8வது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் நீங்கள் ப்ரிவ்யூ பண்ண போகிறீங்க. இந்த ப்ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டீட்டெயில் எல்லாமே ஒரு தடவை ஒன்றுக்கு 2 தடவை பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஒன்றும் அவசரம் கிடையாது. 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பேமெண்ட்டுக்கு போகணும். பேமெண்ட் 9வது ஸ்டெப்பு. ஒன்ஸ் நீங்கள் ப்ரிவ்யூ கொடுத்து பேமெண்ட் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. அதனால் கரெக்டாக கேர்ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணுங்கள். பேமெண்ட் பொறுத்தளவில் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏக்கு 250 ஆன்லைனில் பே பண்ணணும். அதர் தென் கேட்டகரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஆன்லைனில் கூகுள் பே, ஃபோன்பே மூலமாக கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வச்சு நீங்கள் அமௌண்ட்டை செலுத்திக்கலாம். லாஸ்ட் ஸ்டெப் டவுன்லோட் அப்ளிகேஷன். நீங்கள் ஒன்ஸ் டவுன்லோட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஐடி ஜென்ரேட் ஆகி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிடிஎஃப்பில் ஜென்ரேட் ஆகிடும். இந்த ஃபார்மை நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டெப் 1 சொன்னேன்ல, ஸ்டெப் 1ல் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, இது எக்காரணத்தை கொண்டு மறந்துடாதீங்க. யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க. அஃபிஷியலாக தான் இருக்கணும். இது கடைசி வரைக்கும் நீங்கள் ஒரு கவுன்சிலிங்கில், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரேண்டமெண்ட் ஜென்ரேட் பண்ணுறதுலேருந்து, ரேங்க் லிஸ்ட் போடுறதுலேருந்து, நீங்கள் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இது 3மே இந்த கேட்டகரியில் வர்றவங்க கண்டிப்பாக இந்த லாகின் ஐடி, பாஸ்வேர்டு வச்சு தான் நீங்கள் ஆன்லைனில் காலேஜை சாய்ஸ் ஃபில்லிங் வச்சு எடுக்க போகிறீங்க. அதனால் இந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்டு பத்திரமா வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ நம்ம டிவிகே ஹையர் எஜுகேஷனல் மூலமாக ஐடி எல்லாமே க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு விருப்பமான கல்லூரி, அதே மாதிரி நல்ல மார்க் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் கேட்டகரி, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், ப்ரைவேட்டில் டாப் காலேஜஸ், இது எல்லாமே நம்ம கவுன்சிலிங் மூலமாக கைட் பண்ணுறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக
ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருமே வந்து பிளாங்காக போய் அப்ளை பண்ண வேணாம். இது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு, இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் இன் பர்சனாக எனக்கு வந்து கால் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த கவுன்சிலிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் பொறுமையாக பண்ணுங்கள். அதாவது தப்பு வந்ததுன்னா நீங்கள் நியர்பை டிஎஃப்சி சென்டர் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கான டிஎஃப்சி சென்டர் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு நியர்பை வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, இன்கேஸ் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறேன்னா நீங்கள் அங்கே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.